அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் முக்கியமான அதிதி ஒருவர். பல விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைய தினம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த காலை வேளையிலே முக்கியமாக இலக்கியம் இன்று எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது, தமிழ் மொழி இன்று எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது, நாங்கள் நிகழ்காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய எமது வரலாறுகள் என்ன, எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த தமிழர்கள் தமிழ் மொழியினூடாக மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். குறிப்பாக இப்பொழுது நாங்கள் தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் கூறும் பொழுது எமன் வரலாறு எப்படி இருக்கிறது, நாங்கள் கடந்து வந்த பாதை என்பது எப்படி இருக்கிறது, இன்னும் இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக சங்கங்கள் வளர்த்து தமிழை வளர்த்தார்கள் என்று கூறும் பொழுது அந்த சங்கங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் தமிழை வளர்த்தார்கள், இன்று அந்த தமிழினுடைய நிலை எப்படி இருக்கிறது, அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் குறிப்பாக எதிர்கால இளைஞர்களிடம் அதை ஒப்படைப்பதற்கு நிகழ்காலங்களில் இந்த சங்கங்கள் எப்படியெல்லாம் தொழிற்பட்டு கொண்டிருக்கிறது, குறிப்பாக தமிழ் சங்கம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அதனுடைய வரலாறு எப்படி தோற்றம் பெற்றது, இன்று வரை இந்த 2026ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட இலங்கை தமிழ் சங்கம், கொழும்பு தமிழ் சங்கம் என்றெல்லாம் நாங்கள் பேசும் பொழுது அதனுடைய வரலாற்றை தேடி பார்ப்பது என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் இலக்கியம் தொடர்பாக, இலக்கணம் தொடர்பாக, மொழி தொடர்பாக, வரலாறுகள் தொடர்பாக, சமூக மேம்பாடுகள் தொடர்பாக நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு செல்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த தேடல் என்பது நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறது என்கின்ற பல கேள்விகளுக்குமான பதில்களை தான் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கொழும்பு தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற சட்டத்தரணி திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்கள் இன்று எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தமிழ் சங்கம் தொடர்பாகவும் இன்று தமிழினுடைய நிலை தொடர்பாகவும் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. உங்களை பற்றி ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய விளக்கத்தை வழங்க முடியுமா? நான் என்னுடைய சொந்த ஊர் பருத்தித்துறை. அங்கே நான் புகழ்பெற்ற பருத்தித்துறை மெதடிஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலையிலே என்னுடைய கல்வியை பூர்த்தி செய்து பின்னர் நான் ஆசிரியராக 10 வருடங்கள் பணியாற்றியிருந்தேன். அதன் பிறகு நான் காலச்சூழல், எங்களுடைய நாட்டு நிலைமை காரணமாக நான் தலைநகருக்கு இடம்பெயர வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டேன். அந்த சூழலிலே நாங்கள் கொழும்புக்கு வந்த பொழுது என்னுடைய கணவரனுடைய உந்துதலாலே நான் சட்டத்தரணிக்கான படிப்பை மேற்கொண்டு இப்பொழுது நான் சட்டத்தரணியாக இருக்கின்றேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள். அவர்களிலே மூத்த பெண் சட்டத்தரணியாக இருக்கின்றார் எழில்மொழி. 2வது பெண் முன்பள்ளியிலே வேலை செய்தவர். இப்பொழுது தற்போது அவர் தன்னுடைய குழந்தையை பராமரித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பெயர் சுபாங்கி. தற்பொழுது நான் ஒரு சட்டத்தரணியாகவும் அதே நேரம் ஒரு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை பதவியையும் வகித்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக வரலாற்று காலம் தொடக்கம் தமிழ் மொழி பற்றியும் தமிழை பற்றியும் பேசும் பொழுது சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், வரலாற்றை படித்திருக்கிறோம். தமிழ் சங்கத்தினுடைய, அதுவும் கொழும்பு தமிழ் சங்கத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தால் 1942ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இப்பொழுது கிட்டத்தட்ட 83 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கிறது. இந்த 83 வருடத்தில் முதல் பெண் தலைவர் பட்டத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையையும் தமிழ் சங்கத்தில் ஏற்படுத்தி இருந்தீர்கள். தமிழ் சங்கத்தினுடைய வரலாற்றை பற்றி சொல்ல முடியும்? நிச்சயமாக. கொழும்பு தமிழ்ச்சங்கம் 1942ஆம் ஆண்டு முதல் இன்றைக்கு 84வது ஆண்டு நிறைவை அது கொண்டாட இருக்கின்றது. மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதனுடைய நிறுவனர் தினம் வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 22ஆம் தேதி நிறுவனர் தினமாக நாங்கள் அதனை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இது திருக்குறட் பயிற்சி கழகமாகத்தான் 1920களிலே ஆரம்பிக்கப்பட்டது. தலைநகருக்கு வந்த தமிழர்கள் தங்களுடைய தமிழை, அந்த நேரம் ஆங்கிலேயர் ஆட்சி இருந்தது, ஆங்கில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது, அவற்றை ஆகவே தமிழ் மொழி புறக்கணிக்கப்படுகின்றது என்பதை கருத்திலே கொண்டு தலைநகரிலே வாழ்ந்த தமிழர்கள் தங்களுக்கென்று தமிழுக்கென்று ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக திருக்குறட் பயிற்சி கழகம் என்ற ஒன்றை ஆரம்பித்து நடத்தியிருந்தார்கள். அந்த திருக்குறட் பயிற்சி கழகம் ஆரம்பித்து அதன் பின்னர் அங்கே அமைப்பில் இருந்தவர்கள் இடமாற்றங்கள் காரணமாக விட்டு செல்ல அது சிலது காலம் ஸ்தம்பித்து பின்னர் அது மீண்டும் கொழும்பு தமிழ் கழகம், கொழும்பு தமிழ் சங்கமாக மாறி இன்றைக்கு அது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு சொசைட்டியாக, சங்கமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு சட்டபூர்வமான நிறுவனமாக இன்றைக்கு கொழும்பு தமிழ் சங்கம் அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு அதனுடைய வரலாறு
84 ஆண்டுகளை கடந்து உண்மையிலே சொல்லப்போனால் அது திருக்குறள் பயிற்சிக் கழகம் ஆரம்பித்த அந்த 20களிலே இருந்துதான் அதனுடைய வரலாறு வர வேண்டும். அப்படி பார்த்தால் ஏறத்தாழ 100 ஆண்டு கடந்த ஒரு சங்கமாகத்தான் இன்றைக்கு அது நிமிர்ந்து நிற்கின்றது என்பதை நான் இங்கே கூறி வைக்க வேண்டும். குறிப்பாக பல சவால்களை தமிழ் சங்கம் பார்த்திருக்கும். நீங்கள் கூறியது போலவே 1945ஆம் ஆண்டு கொழும்பு தமிழ் சங்கம் என்று பெயர் மாற்றிய பொழுது சுதந்திரத்தை பெறுவதற்கு முன்பாகவே அந்த 3 வருடங்கள் கூட மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கும். தமிழர்களும் சரி அந்த சங்கங்களும் சரி தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு. அதற்கு பிறகு நாடு சுதந்திரம் அடைகிறது, புதிய புதிய அரசியல் அமைப்புகள் கொண்டு வரப்படுகிறது. பல பிரச்சனைகளை தமிழர்கள் சந்தித்தார்கள், இன்று வரை சந்தித்தும் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொழும்பு தமிழ் சங்கம் தங்களை தக்க வைத்துக் கொள்ள எப்படியெல்லாம் அரும்பணியாற்றி இருந்தது? கொழும்பு தமிழ்ச்சங்கம் அந்த காலத்தில் இருந்தவர்கள் உண்மையிலே தமிழுக்காக, தமிழை நேசித்து தமிழுக்காக மிகவும் அரும்பாடுபட்டவர்கள். தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்து கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியவர்கள் முன் இருந்தவர்கள். அப்படியாக அவர்கள் தமிழுக்கு நிறைய செய்திருக்கிறார்கள், தமிழ் மொழியை பேணி இருக்கிறார்கள், தமிழ் மொழியை காப்பதற்கு அவர்கள் அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டீர்களே, இந்த 45-48 இந்த சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த இனக்கலவரங்கள் வந்த பொழுதெல்லாம், அதுவும் குறிப்பாக 1983 இனக்கலவரத்தின் போது யாருமே இல்லாத ஒரு காலகட்டத்திலே கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே அந்த எங்களுடைய நூலகத்தை பாதுகாப்பதற்காக என்ன எல்லாமே எரிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, தீயிடப்பட்டது எல்லாம் நாம் அறிந்த விடயங்கள் தான். இருந்த போதும் அந்த நூலகத்தை அதை மிகவும் தன்னுடைய பொக்கிஷமாக பாதுகாத்தவர் தமிழவள் கானா கந்தசுவாமி அவர்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அவருடைய முயற்சியாலே அவர் உயிருக்கு பயந்து ஓடவில்லை. அவர் தனியாக அங்கே அந்த தமிழ்ச்சங்கத்திலே இருந்து அந்த நூலகத்தையும் தமிழ் சங்கத்தையும் பாதுகாத்த ஒரு பெருமகனார் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த 83 கலவரத்திலே தமிழ் சங்கமும் அந்த நூலகமும் பாதுகாக்கப்பட்டது. குறிப்பாக எப்பயுமே தமிழர்களுடைய வரலாற்றை அளிக்க வேண்டும், அல்லது அவர்களுடைய எதிர்காலத்தில் மீண்டும் இந்த வரலாற்றை பற்றி யாரும் அறிந்திடக்கூடாது என்பதற்காக பல விதமான குரோத எண்ணங்களோடு இந்த நூலகங்களை தேடி தீயிட்டு எரிப்பது என்பது இலங்கை வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு விடயம். ஆனால் தமிழ் சங்கம், கொழும்பு தமிழ் சங்கத்தினுடைய நூலகம் என்பது இன்று வரை பெயர் பெற்றிருக்கின்ற ஒரு நூலகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் என்பது அங்கு இருக்கின்றது. பல பொக்கிஷமான புத்தகங்களும் இன்று வரை அங்கு பாதுகாக்கப்படுகிறது. அந்த நூலகத்தை பற்றியும் அங்கு இருக்கின்ற அந்த நூல்கள் பற்றியும் சொல்ல முடியும். இன்றைக்கு 75,000 புத்தகங்களை கொண்டு அந்த நூலகம் இயங்குகின்றது. அது ஒரு வாசகர்களுக்கான ஒரு இரவல் கொடுக்கும் பகுதியாகவும், சிறுவர் நூலகம் சிறுவர்களுக்கான பகுதியாகவும், அதே நேரம் ஒரு ஆய்வு நூலகமாகவும் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும். அதாவது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், தமிழ் மொழி சார்ந்து ஆய்வு செய்பவர்கள், அவர்களுக்கான ஒரு உசா துணை பகுதியாகவும், உசா துணை பகுதியிலே ஏறத்தாழ 40,000 புத்தகங்கள் இருக்கின்றன. உசா துணை பகுதியிலே அந்த புத்தகங்கள் இருக்கின்றன. மிகவும் நீங்கள் சொன்னது போல அரிய நூல்கள், சில இடங்களிலே கிடைக்காத புத்தகங்கள் நம்மிடம் மட்டும்தான் இருக்கின்றன. அவ்வாறான நூல்களும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே பேணி பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அவை ஆய்வாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக கொழும்பு தமிழ் சங்கத்தில் அங்கத்தவராக இருப்பதே கௌரவமாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அங்கு எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? ஏறத்தாழ 750க்கு அண்மித்த அல்லது 800க்கு அண்மித்த வகையிலே உறுப்பினர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள். எப்படி இந்த உறுப்பினர் தெரிவுகள் எல்லாம் இடம்பெறுகிறது? உறுப்பினர்களாக நீங்கள் தமிழ்ச்சங்கத்திலே இணைந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஒரு விண்ணப்ப படிவத்தை நீங்கள் அலுவலகத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்பி நீங்கள் அலுவலகத்திலே ஒப்படைப்பதன் மூலம் அதற்காக தமிழ்ச்சங்கத்திலே உறுப்புரிமை குழு என்ற ஒரு உபக்குழு ஒன்று இருக்கின்றது. அந்த உபக்குழுவிலே உள்ளவர்கள் அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்வார்கள். அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்கின்ற பொழுது, அந்த விண்ணப்பத்தை நீங்கள் கையளிக்கின்ற பொழுது அந்த விண்ணப்பதாரியை ஒருவர் முன்மொழிந்து வழிமொழிய வேண்டும். அதாவது அவர் ஒரு சங்க உறுப்பினராக இருக்கின்ற இன்னும் இருவர் அந்த உறுப்பினராக வரப்போகின்றவரை முன்மொழிந்து வழிமொழிந்து கொடுப்பதன் மூலம்தான் ஒருவர் அங்கத்துவ விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்தி கையளிக்கலாம். அந்த பூரணப்படுத்தப்பட்ட கையளிக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் உறுப்புரிமை குழுவிலே ஆராயப்படும். ஆராய்ந்து பரிசீலனை செய்யப்பட்டு இவர் கொழும்பு தமிழ்ச்சங்கத்துக்கு வருவதற்கு தகுதியானவரா, இவர் வருவதனாலே கொழும்பு தமிழ்ச்சங்கத்துக்கு பயனுண்டா என்பதையெல்லாம் மிகவும் ஆழமாக ஆராய்ந்து
அவர் தகுதியானவர் என்றால் அந்த அடிப்படையிலே அவர் உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்படுவார். குறிப்பாக இலங்கையிலே பல சங்கங்கள் இருக்கிறது. தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் பல மாவட்டங்களிலும் மாகாணங்களிலும் சங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளிலிருந்து கொழும்பு தமிழ்ச் சங்கம் எப்படி வேறுபட்டிருக்கிறது? நல்ல கேள்வி. கொழும்பு தமிழ்ச் சங்கம் சாதாரணமாக ஒரு மகிழ்வூட்டும் நிகழ்வுகளை மட்டும் அது செய்வதில்லை. ஒரு ரசனை கழிப்புக்காகவோ அல்லது ஒரு ஜனத்திரளை கூட்டி ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டமான நிகழ்ச்சிகளை மட்டும் அது செய்வதில்லை. மிகவும் காத்திரமாக கனதியான, சொல்லப்போனால் ஒரு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக கொழும்பு தமிழ்ச்சங்கம் இயங்கி வருகின்றது. சொல்லப்போனால் எங்களுடைய இந்த காலப்பகுதியிலே 2 ஆண்டு காலப்பகுதியிலே 2024-25 25-26 காலப்பகுதியிலே நாங்கள் பல ஆய்வரங்குகளை முன்னெடுத்திருக்கிறோம். அதாவது பல்கலைக்கழகங்கள் மேற்கொள்ள தவறிய அல்லது மேற்கொள்ளாத பிரச்சனைகளை ஆய்வு பிரச்சனைகளாக கொழும்பு தமிழ்ச்சங்கம் முன்னெடுத்து ஆய்வரங்குகளை நடத்தியிருக்கிறது. சொல்லப்போனால் நாங்கள் நிறைய விஷயங்களை எடுத்திருக்கிறோம். தமிழ் ஆடல் என்ற விஷயத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எனக்கு தெரிந்து தமிழ் ஆடல் என்ற விஷயத்தை இதுவரை யாரும் அதை ஒரு கருப்பொருளாக எடுத்து எங்களுடைய தமிழ் ஆடல் பற்றிய ஒரு ஆய்வரங்கையோ அது பற்றிய அறிக்கைகளையோ செய்ததாக நான் அறியவில்லை. அதை நாங்கள் முதலாக கொழும்பு தமிழ்ச்சங்க வரலாற்றிலே முதலாக 2025 ஆண்டு 24 ஆண்டு டிசம்பர் மாதத்திலே நாங்கள் அதை செய்திருந்தோம். அதே போல் இம்முறையும் அதை நாங்கள் இந்த வருடம் ஜனவரி மாதம் செய்திருந்தோம். தமிழ் ஆடலுக்காக ஒரு ஆய்வரங்கும் அளிக்கை நிகழ்ச்சிகளையும் செய்திருந்தோம். அதே போல் தமிழிசையை நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கு ஏற்கனவே ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக தமிழிசை நிகழ்ச்சி தமிழ்ச்சங்கத்திலே தொடர்ந்தேர்ச்சியாக நடந்து வருகிறது. அடுத்ததாக இனவரவியல், நவீன இலக்கியம், இனவரவியல், சிலப்பதிகாரம், திருக்குறளை நாங்கள் மறுவாசிப்பாக செய்திருந்தோம். அதற்கான ஆய்வரங்குகள் சிறப்புரைகளை முன்னெடுத்திருந்தோம். தமிழ் அரங்கு, அதாவது தமிழருடைய கூத்துக்கள், நாடகங்கள், தமிழருக்கே சொந்தமான அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் ஆய்வுப் பொருளாக எடுத்து அவற்றையும் ஆய்வரங்காகவும் அளிக்கைகளாகவும் செய்திருந்தோம். அதற்காக நாங்கள் சிறப்பு மலர்களை வெளியிட்டிருந்தோம். அதாவது குறிப்பாக நாங்கள் அந்த சிறப்பு மலர்களிலே கட்டுரைகளை ஈழத்து தமிழ் ஆளுமைகள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழகத்து ஆளுமைகள், புலம்பெயர்ந்த நம்மவர்களினுடைய கட்டுரைகளையும் சேர்த்து ஒரு மிகவும் கனதியான ஒரு காத்திரமான சிறப்பு மலர்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். தமிழ் ஆடல் தொடர்பாக தமிழர் செவ்வியல் ஆடல் என்ற நூலும், தமிழிசை சிறப்பு மலரும், தமிழ் அரங்கு சிறப்பு மலர், குறள் மறுவாசிப்பு, சிலப்பதிகார மெய்யியல் என்று இவ்வாறு நாங்கள் 5 நூல்களை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இவ்வாறு இனவரவியல், நவீன இலக்கியம், சிலப்பதிகாரம், தமிழரங்கு, தமிழாடல், தமிழிசை என்று எங்களுடைய அதைவிட மலையக தமிழ் இலக்கியம், இஸ்லாமிய தமிழ் இலக்கியம், இவ்வாறு நாங்கள் அனைத்து பரப்புகளையும் உள்ளடக்கி எங்களுடைய நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு தமிழ்ச்சங்கத்தினுடைய நோக்கங்களுக்கும் குறிக்கோள்களுக்கு மேற்ப அவை செவ்வையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் கூறியது போல பல இலக்கிய விடயங்கள், மாநாடுகள், சொற்பொழிவுகள், கலையரங்கம் என்று தமிழ் சங்கத்திலே பல விடயங்கள் தினம்தோறும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. தமிழை வளர்ப்பதற்கும், ஏன் தமிழ் சங்கத்தினூடாக கொழும்பு தமிழ் சங்கத்திலிருந்து வெளியே வந்த பல இலக்கியவாதிகள் அவர்கள் அங்கு கற்றுக்கொண்ட விடயங்கள், அங்கு அவர்கள் கற்று தேர்ந்த பல விடயங்களை அதே மேடையிலும் சரி வெளி மேடைகளிலும் சரி அவர்கள் கூறிய கருத்துக்களை நாங்களும் தெரிந்து கொண்டிருந்தோம். இருந்தாலும் கொழும்பு தமிழ் சங்கத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் பல தலைவர்கள் தலைமைத்துவத்தில் இருந்திருக்கிறார்கள். முதல் முறையாக 2024 ஆண்டில் முதல் பெண் தலைவராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டது எப்படி? இந்த மாற்றம் அங்கு எப்படி நிகழ்ந்தது? 83 வருடங்களை கொண்ட இந்த தமிழ்ச்சங்க வரலாற்றிலே 83வது ஆண்டு ஒரு முதன்முறையாக ஒரு பெண் தலைமைத்துவத்தை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் இந்த வாய்ப்பு ஒரு சர்வசாதாரணமாக கிடைத்த ஒரு வாய்ப்பு அல்ல. ஒரு தமிழ்ச்சங்கம் போன்ற பண்பாட்டு நிறுவனங்களிலே ஆண்கள் ஆதிக்கம், ஆண்களே பெரும்பங்கு வகிக்கின்ற, ஆண்களே பெரும்பான்மையான உறுப்பினர்களாக இருக்கின்ற அவ்வாறான பண்பாட்டு நிறுவனங்களிலே ஒரு பெண் தலைமைத்துவம் சாத்தியப்படுமா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம்தான். ஆனால் அது எனக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இந்த தலைமை பதவிக்கான கௌரவத்தை அதை நான் எனக்கு மட்டுமான ஒரு கௌரவமாக நான் கருதவில்லை.
அதை வந்து நான் ஒரு பெண்கள் பிரதிநிதியாக, ஒரு அனைத்து பெண்களுக்குமான ஒரு கௌரவமாகத்தான் நான் அதனை பார்க்கிறேன். குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 22 வருடங்கள் 2004ஆம் ஆண்டு நீங்கள் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு உறுப்பினராக உங்களை இணைத்துக் கொண்டீர்கள். இன்று 22 ஆண்டுகளை கடந்திருக்கிறீர்கள். இந்த 2 ஆண்டுகள் 20 வருடங்களுக்கு பிறகு அங்கு தலைமைத்துவத்தை பெற்றிருக்கிறீர்கள். எப்படி இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தமிழ் சங்கத்தில் உருவெடுத்தது? நான் 2004 உறுப்பினராக சேர்ந்து 2006ஆம் ஆண்டிலே நான் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆட்சிக்குழுவிலே அங்கம் வகிக்கிறேன். அந்த நிர்வாக குழுவிலே நான் தொடர்ந்தேர்ச்சியாக நான் ஒவ்வொரு வருடமும் பங்கெடுத்து கொண்டே தான் வருகிறேன். அங்கே என்னாலான பங்களிப்புகளை நான் குழு செயலாளராக, அதாவது நுண்கலை குழு செயலாளராக, இலக்கிய குழு செயலாளராக, நூலக குழு செயலாளராக என்று என்னுடைய பணிகளை நான் அங்கே நிறைவாக செய்திருக்கின்றேன். என்னுடைய பணிகள் எனக்கான அங்கீகாரமாக எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கின்றது. அது பதவி என்று சொல்வதை விட அந்த பொறுப்பை எனக்கு தந்திருக்கின்றது என்று தான் குறிப்பிட வேண்டும். குறிப்பாக மற்றவர்களை விட உங்களுக்கு கொழும்பு தமிழ் சங்கத்தில் அலாதியான ஒரு ஒற்றுமை இருக்கிறது. உங்களுடைய கணவர், உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் என கிட்டத்தட்ட உங்களுடைய குடும்பமே தமிழை வளர்ப்பதற்காக அந்த சங்கத்தில் உங்களை இணைத்துக் கொண்டீர்கள். அதை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்னுடைய கணவர் சட்டத்தரணி ராஜகுலேந்திரா, இப்பொழுது அவர் இல்லை. அவரும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே என்னுடன் இணைந்து நாம் இருவரும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆட்சிக்குழுவிலே தொடர்ச்சியாக நாங்கள் உறுப்பினர்களாக இருந்து பல்வேறு பதவி நிலைகளை வகித்து தமிழ்ச்சங்கத்துக்காக பாடுபட்டவர்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட முடியும். அவரும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்து தன்னுடைய பணிகளை நிறைவேற்றியவர். அந்த வரிசையில் எனக்கும் இந்த தலைமை பொறுப்பு கிடைத்திருக்கிறது. அதையும் நான் சுவையாகவே செய்து வருகிறேன். இந்த எங்களுடைய காலப்பகுதியில் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இலக்கிய முயற்சிகள், இதை தவிர நாங்கள் ஏற்கனவே கொழும்பு தமிழ்ச்சங்கம் முன்னர் புலவர் பண்டிதர் கற்கை நெறிகளை கற்பித்து வந்தது. தற்பொழுது அதன் பின்னர் அது பட்டிய கற்கை நெறி என்று சொல்லி ஒரு கற்கை நெறியை கற்பித்து அது ஒரு முறைசாரா கல்வியாக, அதாவது வந்து எந்த விதமான வயது கட்டுப்பாடும் இல்லாமல் எவரும் கற்கக்கூடிய முறையிலே அந்த பட்டிய கல்வி வடிவமைக்கப்பட்டு பலரும் கற்றார்கள். ஓய்வு பெற்றவர்கள், ஆசிரியர்கள், பொறியியலாளர்கள் என்று சமூகத்தினுடைய பல்வகை நிலைகளிலும் இருப்பவர்கள் அந்த பட்டிய கல்வியை கற்று பட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். 80 வயது தாண்டியவர்கள் கூட கற்று பட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். அவ்வளவுக்கு அவர்கள் தமிழ் மீது கொண்ட ஈடுபாடு அதற்கு காரணமாக இருந்தது. பலர் அந்த பட்டத்தை கற்றுக்கொண்டார்கள். நாங்கள் இங்கே இந்த முறை, இந்த காலப்பகுதியிலே இந்த தமிழ் பட்டய கற்கை நெறி என்பதை மேலும் விரிவாக்கம் செய்து பேராசிரியர் தவத்திரு தனிநாயகம் அடிகளினுடைய வழியிலே அவர் தமிழியல் என்பதை ஒரு சர்வதேச ரீதியிலே ஒரு சர்வதேச பேசுபொருளாக கொண்டு வந்தவர் தவத்திரு தனிநாயகம் அடிகளார். அவரனுடைய அந்த வழித்தடத்தை பின்பற்றி எங்களுடைய இந்த கற்கை நெறியை நாங்கள் தமிழியல் கற்கை நெறியாக நாங்கள் விரிவாக்கம் செய்திருக்கின்றோம். அதற்கான பாடப்பரப்பு எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய இந்த கற்கை நெறியை எங்களுக்கு வழிநடத்தி செல்கின்றதற்காக ஒரு புலமைக்குழு நமக்கு இருக்கிறது கொழும்பு தமிழ்ச்சங்கத்துக்கு. அந்த புலமைக்குழுவினுடைய தலைவராக தகைசால் பேராசிரியர் சபா ஜெயராசா அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார். அவர் எங்களுடைய இந்த கல்வி செயற்பாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அத்தோடு இந்த தமிழ்ச்சங்கத்துக்கும் தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்துவதற்கும் இந்த புலமைக்குழு தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கி கொண்டு அவர்களுடைய ஆலோசனைகளிலும் வழிகாட்டல்களிலும் இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த தமிழியல் கற்கை நெறி இம்முறை மார்ச் மாதம் 1ஆம் திகதி நாங்கள் இவ்வளவு காலமும் தமிழ் பட்டிய கற்கை நெறி கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே மட்டும்தான் கற்பிக்கப்பட்டது. இம்முறை நாங்கள் அதை பிராந்திய நிலையங்களை அமைத்து யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலுமாக பிராந்திய நிலையங்களை அமைத்து அங்கங்கே மாணவர்கள் அங்கிருந்து கொழும்புக்கு வந்து கற்பதை காட்டிலும் அந்தந்த இடத்து மாணவர்களுக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கம் அங்கே போய் அந்த கற்கை நெறியை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே 1ஆம் திகதி மார்ச் மாதம் 1ஆம் திகதி யாழ்ப்பாணத்திலே நாங்கள் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வை செய்ய இருக்கின்றோம். அது தமிழியல் கற்கை நெறியாக அமைந்திருக்கின்றது. அந்த கற்கை நெறி ஒரு பொருண்மைசார் கற்கை நெறியாக, அதாவது தீமெட்டிக் கோர்சஸ் 6
பொருண்மைசார் கற்கையை முடித்தவர்கள் அல்லது ஒவ்வொரு பொருண்மைசார் கற்கைகளையும் முடித்த பிறகு அவர்களுக்கு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்படும். அதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிப்பதன் மூலம் ஒரு முழுமையான நிறைவடைந்த ஒரு தமிழியல் கற்கை நெறியை பூர்த்தி செய்தவர் ஆவார்கள். இது ஒரு வருட கால பகுதியை கொண்ட ஒரு கற்கை நெறியாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நிகழ்காலத்தை எடுத்துக்கொண்டால் அனைத்துமே கணினிமயப்படுத்தப்பட்ட ஒரு உலகமாக மாறிவிட்டது. இப்பொழுது கொழும்பு தமிழ் சங்கம் 84 வருட கால அவர்களுடைய இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வாக இப்பொழுது நாங்கள் செயற்கை நுண்ணறிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் எதிர்கால திட்டமிடல் எப்படி இருக்கிறது கொழும்பு தமிழ் சங்கத்தில்? நீங்கள் சொன்னது போல நாங்களும் கணினி மயத்துக்குள்ளே எங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். அதனுடைய முதற்கட்டமாக ஏற்கனவே தமிழ்ச்சங்கத்திலே நூலகத்திலே நாங்கள் இப்பொழுது அண்மையிலே தான் அதையும் நாங்கள் கடந்த 20ஆம் தேதி இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 21ஆம் தேதியான தாய்மொழி தினத்தை முன்னிட்டு நாங்கள் பிப்ரவரி 20ஆம் தேதி அந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தோம். அதாவது நூலகத்திலே இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் கணினிமயப்படுத்தப்பட்டு தரவேற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கு அது ஒரு தானியங்கி நூலகமாக இன்றைக்கு அது உருமாற்றம் பெற்றிருக்கின்றது. அதுவும் இந்த காலப்பகுதியிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். இன்றைக்கு நீங்கள் tamilsangam.lk என்ற அந்த தளத்திலே நீங்கள் தமிழ் சங்கத்திலே இருக்கின்ற நூல்கள் என்னென்ன நூல்கள் இருக்கின்றன, உங்களுக்கு தேவையான நூல்கள் எந்த தட்டிலே எந்த ஷெல்ஃபிலே இருக்கிறது என்பதை கூட நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு தேவையான நூலை நீங்கள் இரவல் வாங்கலாமா அல்லது அதை வேறு எவரும் இரவல் எடுத்து விட்டார்களா என்கின்ற தகவல்கள் கூட, இப்போ நீங்கள் ஒரு புத்தகத்தை இரவல் வாங்க போகிறீர்கள் என்றால் அந்த புத்தகம் நூலகத்திலே உங்களுக்கு இரவலுக்கு கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு கூட நீங்கள் நூலகத்திற்கு செல்லலாம். இன்றைக்கு உங்களுடைய கைபேசியிலோ அல்லது உங்களுடைய கணினியிலோ நீங்கள் அதற்கான வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு இந்த தானியங்கி நூலகம் மூலம் செய்து தரப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக. ஏனால் பலருக்கு இருக்கின்ற ஒரு கேள்விதான் இது. கொழும்பு தமிழ் சங்கத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற நூல்களை எப்படி படிப்பது, அல்லது அந்த நூல்களை இரவல் வாங்குவதென்றால் நாங்கள் எப்படியான வழிமுறைகளை கையாள்வது என்பது பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது. பலருக்கும் அது பல சந்தேகங்களையும் ஏற்படுத்தியிருந்தது. இருந்தாலும் இணையதளத்தில் அங்கு இருக்கின்ற நூல்களை படிக்கக்கூடிய ஏதேனும் வாய்ப்புகள்? இணையத்திலே படிக்க முடியாது. நீங்கள் அந்த நூல்கள் என்னென்ன நூல்கள் இருக்கின்றது என்ற தகவலை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் அங்கத்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அங்கத்தவர் அல்லாதவர்களும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே இருக்கின்ற நூல்களை என்னென்ன நூல்கள் இருக்கின்றது என்ற தரவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு அங்கு நூல்களை பெற வேண்டுமாக இருந்தால் பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்? கொழும்பு தமிழ்ச்சங்க நூலகத்துக்கான அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏதேனும் கட்டணங்கள் அறவிடப்படுகிறதா? அதற்காக சாதாரண அங்கத்தவர்களாக இருந்தால் ஒரு வருடத்துக்கு 500 ரூபாயும், ஆயுள் அங்கத்தவர்களாவதற்கு 5000 ரூபாயும் செலுத்துவதன் மூலம் நீங்கள் கொழும்பு தமிழ்ச்சங்க நூலகத்தினுடைய அங்கத்தவர் ஆகலாம். அங்க இருக்கின்ற எந்த ஒரு நூலையுமே புத்தகத்தையுமே கொள்முதல் செய்யக்கூடிய, இரவல் வாங்கக்கூடிய வசதிகள் அங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரவல் பகுதியில் இருக்கின்ற நூல்களை நீங்கள் இரவல் பெறலாம். உசாத்துணை பகுதியில் இருக்கின்ற நூல்களை நீங்கள் இரவல் பெற முடியாது. அதை நீங்கள் அங்கேயே தான் வைத்து நீங்கள் படிக்க வேண்டும். கிட்டத்தட்ட உசாத்துணை நூல்கள் தான் 40,000க்கும் மேற்பட்ட நூல்கள் அங்கு இருக்கின்றன. இவைகளில் நான் முன்னரே கூறியது போல தமிழினுடைய வரலாற்றை போற்றுகின்ற, யாருக்குமே அறிந்திராத பல தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நூல்கள் அங்கு இருக்கின்றன. அதனை பாதுகாப்பதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அல்லது எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் என்ன? தினம் தினம் அது பாதுகாக்கப்படுகிறது. புத்தகங்கள் கூட தேய்மானம் அடையும். ஆமாம், அதற்காக நாங்கள் அந்த புத்தகங்களை மிகவும் பாதுகாப்பான முறையிலே தான் அங்கே வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்களும் ஊழியர்களும் மிகவும் பொறுப்புடனும் கவனமுடனும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலக தமிழர் பேரவையோடு உங்களுக்கு இருக்கின்ற தொடர்புகள், அவர்களோடு இணைந்து இலக்கிய விழாக்கள், சொற்பொழிவுகள், அல்லது நாடு கடந்து சென்று தமிழை வளர்ப்பதற்கு கொழும்பு தமிழ் சங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்ததுண்டா? அவர்களோடு பிணைந்து ஏதேனும் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர்ந்தது உண்டா? கொழும்பு தமிழ் சங்கம் எங்களுடன் பல்வேறு சங்கங்கள் இணைந்து செயற்படுவதற்கு எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களுடன் இணைந்து அந்த செயற்பாடுகளை செய்திருக்கிறோம். இப்போ குறிப்பாக சொல்ல போனால் மலேசியாவிலிருந்து எழுத்தாளர் அமைப்பு வந்தது. அவர்களுடன் இணைந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்திருந்தோம். அதே போல் அயலக தமிழர் நிகழ்வுக்காக கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலிருந்து உறுப்பினர்கள் அங்கே சென்று கலந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கங்களுடன் இணைந்து செயற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் எப்போதுமே தயாராக இருக்கிறோம். பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த 83 வருட கொழும்பு தமிழ் சங்கத்தினுடைய வரலாற்றில்
முதல் பெண் தலைவராக நீங்கள் உங்களுடைய பணியை இப்பொழுது ஆற்றி வருகிறீர்கள். இருந்தாலும் அங்கிருக்கின்ற சட்ட திட்டங்கள் தொடர்பாகவும் உங்களுடைய இந்த தலைமை பண்பு என்பது எத்தனை வருடங்கள் இருக்கும் என்பது பற்றியும் ஏதேனும் சொல்ல முடியுமா? அதாவது கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய யாப்பு விதிகளுக்கு அமைவாக ஒருவர் தலைமை பதவியிலே தொடர்ச்சியாக 2 வருடங்கள் இருக்க முடியும். 2 வருடங்கள் 2 இருக்கலாம். வருடங்கள் இருக்க முடியும். இப்பொழுது உங்களுடைய 2வது வருடம் 2வது வருட காலப்பகுதி தான் இப்பொழுது நான் இருக்கின்றேன். அந்த காலப்பகுதி எதிர்வரும் ஜூன் மாதத்துடன் நிறைவடைகின்றது. அவ்வாறு நிறைவடையும் பொழுது தொடர்ச்சியாக நீங்கள் அங்கு தலைவராக இருப்பதற்கு நிர்வாக குழுவில் முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அதற்கு சட்டத்திட்டங்கள் வேறு ஏதேனும் யாப்பின்படி தலைமை பதவியை ஒருவர் தொடர்ச்சியாக 2 வருடங்கள் மட்டும்தான் வகிக்க முடியும். அதன் பிறகு அவர் 3வது வருட கால பகுதிக்கு தலைவராக வர முடியாது. வேறு பதவிகளை விரும்பினால் வகிக்கலாம். அதற்கு பிறகு எந்த ஒரு காரணத்திற்காகவும் மீண்டும் தலைவராக வரவே முடியாது. 4 வருட கால இடைவெளியை விட்டு 4 வருட தொடர்ச்சியாக 2 வருடங்கள் இருந்த ஒருவர், அதாவது தலைவர், பொதுச் செயலாளர், நிதிச் செயலாளர், இந்த 3 முக்கியமான பதவிகளிலும் தொடர்ச்சியாக 2 வருடங்களுக்கு இருக்கின்ற ஒருவர் அடுத்து வரும் 4 ஆண்டு கால பகுதிக்கு அந்தந்த பதவிகளுக்கு அந்த 3 பதவிகளில் ஏதேனும் ஒரு பதவியை அவராலே வகிக்க முடியாது. அந்த 4 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு அவர் அந்த 3 பதவிகளில் ஏதேனும் ஒரு பதவிக்கு அவராலே வர முடியும். இவ்வாறான சட்டத்திட்டங்கள் எந்த காலப்பகுதியிலே இயற்றப்பட்டது? இது ஏறத்தாழ 2000 எனக்கு இப்பொழுது உடனடியாக அதை சொல்ல ஞாபகம் இல்லை. நாங்கள் புதிதாக கடைசியாக கொண்டு வரப்பட்ட யாப்பிலே தான் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், நான் ஏன் இதை கேட்டேன் என்றால் 1900 நீங்கள் கூறியது போல 1920ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்ட ஒரு சங்கமாக இருந்தாலும் 1942ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் விஸ்தரிக்கப்படுகிறது. அதற்கென்று யாப்புகள், சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன, பல கோவைகள் அமைக்கப்படுகின்றன. அதற்கு பிறகு தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் என்று பல பதவி நிலைகளிலே பலர் அமர்த்தப்படுகிறார்கள். தமிழை வளர்ப்பதற்கும் இலக்கியத்தை வளர்ப்பதற்கும் அரும்பாடுபடுகிறார்கள். இருந்தாலும் இந்த தலைமைத்துவம் என்பது 2 வருடங்கள் என்பது ஒருவர் ஏதேனும் ஒரு விடயத்தை செய்ய முயன்றால் அல்லது ஒரு ஸ்திரமான நிலைக்கு அதனை கொண்டு வர வேண்டும், அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி செல்ல வேண்டும் என்று எண்ணும் பொழுது அந்த 2 வருடங்கள் என்பது அவர்கள் தங்களை தயார்படுத்துவதற்கே நிறைவடைகின்ற ஒரு நிலைதானே நிகழ்காலத்தில் காணப்படுகிறது. இதில் ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வருவதற்கோ அல்லது நிர்வாக ரீதியாக அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி செல்வதற்கு ஏதேனும் ஒரு திட்டமிடல் மேற்கொள்ளப்படுகிறது? யாப்பு திருத்தத்துக்காக ஒரு யாப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த திருத்த யோசனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். எதிர்காலத்திலே அது சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். அவ்வாறான ஒரு முடிவுகள் என்பது இறுதி முடிவு யார் எடுப்பார்கள்? பொதுச்சபை. யாப்பு திருத்தம் என்பது பொதுச்சபையினுடைய வாக்குகளின் அடிப்படையிலே தான் யாப்பு திருத்தம் ஒன்று கொண்டு வரப்படும். சாதாரணமாக நாங்கள் அந்த யாப்பு திருத்தங்களை செய்துவிட முடியாது. அதில் ஏகமனதான முடிவு எப்படி எடுக்கப்படுகிறதோ அதை வைத்து அந்த யாப்பு என்பது கடைபிடிக்கப்படும். குறிப்பாக உங்களை பற்றி 2024ஆம் ஆண்டு நீங்கள் தலைவராக வரும் பொழுது பல சவால்களை எதிர்கொண்டிருப்பீர்கள். முதல் பெண் என்கின்ற பொழுதே ஆண ஆதிக்கத்திலிருந்து கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் உங்களுடைய பெயர் என்பது பதியப்படுகிறது. அதற்கு பிறகு எத்தனை பெண்கள் தலைவராக வரப்போகிறார்கள் என்பது உங்களுடைய வருகையோடு தான் அது எழுதப்பட்டிருக்கும். எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக பெண் தலைமைத்துவத்தை நாங்கள் கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இது இந்த கட்டு ஒன்று உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் எதிர்காலத்திலே பெண் தலைமைத்துவத்தை நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதற்கான சந்தர்ப்பங்களுக்கும் நாங்கள் வழிகோல வேண்டும். நீங்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள், ஆரம்ப காலத்தில் எதிர்கொண்ட சவால்கள், இதை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும்? மாற்றங்கள் என்று சொல்லப்போனால் நான் குறிப்பாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி திட்டமிடலிலே பல மாற்றங்களை செய்திருக்கிறோம். திட்டமிடல் அதாவது எங்களுடைய கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய நோக்கங்கள், குறிக்கோள்கள் யாப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் நிறைவேற்றுகின்ற வகையிலே எங்களுடைய நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டு தமிழை ஒரு தமிழியல் சார்ந்து மேம்படுத்தி அதை விரிவாக்கம் செய்து அதற்காக எங்களோடு பயணிக்கின்ற ஒரு கூட்டு சிந்தனையும் கூட்டு முயற்சியும் உள்ள உறுப்பினர்களாலே இது சாத்தியமானது என்பதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். மிகவும் கனங்காத்திரமான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மகிழ்வளிக்கின்ற ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அல்லாமல் ஒரு பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக அல்லது பல்கலைக்கழகங்கள் செய்யாத பல வேலை திட்டங்களை கொழும்பு தமிழ்ச்சங்கம் இந்த 2 வருட கால பகுதியிலே செய்திருக்கின்றது. அதை விட நாங்கள் பௌதிக மாற்றங்களையும் பெருமளவிலே செய்திருக்கிறோம். ஏறத்தாழ 20 வருடங்களாக ஒரு முழுமையான ஒரு புனரமைப்பு செய்யப்படாத ஒரு நிலையிலே இருந்த கொழும்பு தமிழ்ச்சங்கத்தை இன்றைக்கு ஒரு முற்றுமுழுதான
அதாவது முழு கட்டிடத்தையுமே நாங்கள் புனரமைப்பு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு கட்டிடத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் அன்றிருந்த கட்டிடத்துக்கும் இன்றிருக்கின்ற நிலைமைக்கும் ஒரு பாரிய வித்தியாசத்தை உங்களாலே உணர முடியும். நாங்கள் கட்டிடத்துக்கான மேம்படுத்தலை செய்திருக்கின்றோம், மண்டபங்களை மேம்படுத்தி இருக்கின்றோம், அதற்கான உபகரணங்களை கொள்வனவு செய்திருக்கின்றோம் என்று இப்படியான நிறைய வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். பல இலக்கிய நிகழ்ச்சிகளை நாங்கள் அங்கு பார்த்திருக்கிறோம், நாடகங்களை பார்த்திருக்கிறோம், மேடை நாடகங்கள், அதே நேரத்தில் விவாத நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறோம். ஏதேனும் ஒரு நிகழ்வினை அங்கு ஏற்படுத்த வேண்டும் அல்லது நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றால் அதற்கென்று ஏதேனும் வரையறை இருக்கிறதா? தமிழ் சங்கத்தில் ஒழுங்கு செய்யப்படுகின்ற நிகழ்வுகள் இந்த ஒழுங்கு கோவைக்குள்ளே இருக்க வேண்டும் என்று. நிச்சயமாக கொழும்பு தமிழ் சங்கம் வாரந்தோறும் 2 நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது. அதாவது ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே தொடர்ந்தேர்ச்சியாக இடையறாது இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். புதன்கிழமைகளிலே கல்விக்குழுவினாலே நடத்தப்படுகின்ற அறிவோர் ஒன்று கூடல், வெள்ளிக்கிழமைகளிலே இலக்கிய குழுவினாலே நடத்தப்படுகின்ற இலக்கிய களம். இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு புதனும் ஒவ்வொரு வெள்ளியும் நடந்து கொண்டே இருக்கும். அதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. இவ்வாறான பொது நிகழ்வுகளில் யாரேனும் தங்களை இணைத்துக் கொள்ள விரும்பினால் அவர்கள் எவ்வாறான நடவடிக்கை? அவர்கள் கொழும்பு தமிழ்ச்சங்கத்துடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்துக்கும் அந்த ஒழுங்கமைவுக்கும் அமைவாக அந்த நிகழ்வுகள் அமையுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இணைத்துக் கொள்வோம். குறிப்பாக தனியாரினுடைய பங்களிப்பு, பொதுமக்கள் அவர்கள் ஏதேனும் ஒரு நிகழ்வுகளை அங்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் உங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டுமா அல்லது பிரத்யேகமாக அதற்கென்று ஏதேனும் ஒரு குழுக்கள்? தனியார் தங்களுடைய நிகழ்வுகளை ஒழுங்கு செய்வதாக இருந்தால் அதற்கு எங்களுடைய அலுவலகம் இருக்கிறது. அவர்கள் பிரத்யேகமாக அந்த மண்டபத்தை தாங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி தங்களுடைய நிகழ்ச்சிகளை அங்கே அவர்கள் ஒழுங்கு செய்து கொள்ளலாம். அதிலுமே சில கட்டுப்பாடுகள் என்பது இருக்கிறது. எவ்வாறான நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும்? நிச்சயமாக. அடுத்ததாக இப்பொழுது நிகழ்காலத்தில் இந்த தமிழ் மொழியையும் தமிழையும் எங்களுடைய வரலாற்றையும் நாங்கள் அவர்களுக்கு அறிய தருவதற்கு, நிகழ்கால இளைஞர்களுக்கு அறிய தருவது என்பது மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. பரபரப்பான உலகத்தில் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எப்படிப்பட்ட வரலாற்றிலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை படிப்பதற்கும் தேடுவதற்கும் அவர்களுக்கு நேரங்கள் என்பது இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மிக முக்கியமான ஒரு நூலகத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற இந்த கொழும்பு தமிழ் சங்கத்திலே பல பிரிவுகள் என்பது இருப்பதாக கேள்விப்பட்டோம். எப்படிப்பட்ட பிரிவுகள் எல்லாம் அங்கு இருக்கிறது? இரவல் பகுதி இருக்கிறது, உசா துணை பகுதி இருக்கிறது, சிறுவர் நூலகம் இருக்கிறது. சிறுவர் நூலகத்தை பற்றி சொல்ல முடியும்? சிறுவர் நூலகம் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு அவர்கள் இரவல் வாங்கலாம், அங்கே வந்திருந்து படிக்கலாம், அவர்களுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 4 மணிக்கு சிறுவர்களுக்கான கதை சொல்லும் நேரம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியும் தமிழ்ச்சங்கத்தால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 4 மணிக்கு சிறுவர்களுக்காக அங்கே கதை சொல்லப்படுகிறது. இப்பொழுதுதான் பிள்ளைகள் கதை கேட்பதில்லை, கதை சொல்வதற்கும் ஆள் இல்லை. அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக கொழும்பு தமிழ்ச்சங்கம் அதை ஒரு சமூக பணியாக முன்னெடுத்து ஒரு கதை சொல்லும் நேரத்தை நடத்தி வருகிறது. இது முன்னரேயும் நடந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் அது நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் கலந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், எங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் பெற்றோர்கள் என்ன நடைமுறையை கையாள வேண்டும்? பெற்றோர்கள் அதற்காக சிறுவர் நூலகத்துக்கு தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டாலே போதும், சிறுவர் கதை கேட்டு மகிழ்ந்து செல்லலாம். பெற்றோர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் 4 மணிக்கு கொழும்பு தமிழ்ச்சங்க சிறுவர் நூலகத்துக்கு தங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த கதையை கேட்கலாம். குறிப்பாக ஏன் இவ்வளவு நாங்கள் ஆர்வமாக இவ்வளவு விடயங்களை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால், நிகழ்காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை முறையில் நாங்கள் எதை தொலைத்து விடுவோம் என்கின்ற ஒரு பயம் இருக்கிறது. அதுதான், எங்களுடைய மொழியை நாங்கள் தொலைத்து விடுவோமோ, எங்களுடைய ஆற்றலை நாங்கள் தொலைத்து விடுவோமோ, எங்களுடைய வரலாற்றை நாங்கள் மறந்து விடுவோமோ என்கின்ற ஒரு பயம் என்பது இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில் தமிழ் எப்படி இருக்கிறது, எதிர்காலத்தில் எப்படி இருக்கிற போகிறது, அதை வளர்ப்பதற்கும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இவ்வாறான சங்கங்கள் என்பது எப்படியெல்லாம் தொழிற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் கூட பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறது. இதை பற்றி சிந்தித்ததுண்டா? அது பற்றி ஏதேனும் விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த நீங்கள் கேட்ட இந்த பிரச்சனை, இந்த இளைஞர்கள் தொடர்பான பிரச்சனை, அது எங்களுக்கு மட்டுமல்ல, அது எல்லோருக்குமே இருக்கின்ற பிரச்சனை. இன்றைக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே இருக்கின்ற பிரச்சனை, எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு இளைஞர்களுடைய வருகை குறைவாக இருக்கின்றது அல்லது இல்லை. சாதாரணமாக நாங்கள் புதன்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் வைக்கின்ற நிகழ்ச்சி என்பது எல்லாமே ஒரு 50 அல்லது 60 வயது தாண்டியவர்கள் தான் எங்களுக்கு அதிலே பார்வையாளர்களாக வருகின்றார்கள். அந்த இளையோர்களை நாங்கள் காண்பதில்லை.
இந்த இளைஞர்கள் என்பவர்கள், அதாவது வந்து சொல்லப்போனால் இந்த 2000 ஆண்டுக்கு பின்னர் பிறந்த அந்த மட்டத்தினர், அந்த அந்த ஒரு குழு, அந்த 2000 ஆண்டுக்கு பின்னரான நாங்கள் சொல்லுகின்ற அந்த இளைஞர்கள், அவர்கள் வந்து இன்றைக்கு சமூகத்தோடு ஒட்டாமல் அல்லது தங்களுடைய இன்றைக்கு அது ஒரு முழு நேர மாணவனாக அவர்களை, அதாவது வந்து பாடசாலையிலோ அல்லது தனியார் கல்வி நிலையங்களிலோ அதைவிட பிரத்யேக வகுப்புகள் என்று அவர்கள் தங்களை ஒரு முழு நேர மாணவர்களாக தங்களை உருவாக்குவதற்கான ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள், சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான நிலையிலே அவர்கள் வந்து சமூகத்துடனான உறவை பேணுவதும் சமூக அக்கறையுடன் செயற்படுவதும் என்பது அவர்களுக்கு ஒரு எட்டாத விடயமாக, அல்லது அவர்கள் அதிலிருந்து விலகி இருப்பவர்களாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அந்த களத்திலே இருந்து பங்களிப்பு செய்வது என்பது இல்லாமல் போய் நிச்சயமாக இல்லை. இது ஒரு மிகப்பெரிய, அதாவது எதிர்காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாய மணியாக உங்களுக்கு தோன்றவில்லையா? நிச்சயமாக. ஏனென்றால் அவர்கள் வந்து வெறுமனே அதை எங்களுடைய பெற்றோரும் உண்மையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இளைஞர்கள் வெறுமனே நாங்களும் அதனை பெற்றோர்களாகவும் நாங்கள் பிள்ளைகள் மீது இப்படியான வெறுமனே படிப்போ அல்லது விளையாட்டு மட்டும் ஒரு பிள்ளையை முன்னேற்றி விடாது. இன்றைக்கு எல்லாமே கணினி யுகத்திலே இருக்கின்ற கையிலே ஸ்மார்ட் ஃபோன் இவையெல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஒரு ஆளுமை விருத்தி உள்ளவர்களாக ஆக்காமல் அவர்களை ஏதோ ஒன்றிலே தங்கி நிற்பவர்களாகத்தான் நாங்கள் மாற்றி, எல்லாருமே ஒரு டிபெண்டன்ஸாகத்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒரு வட்டத்திற்குள்ளே அவர்கள் எதிர்காலத்தில் சுழன்று விடுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கிறது. நிச்சயமாக. மேலும் அவர்களுக்காக அந்த தன்னம்பிக்கை குறைந்தவர்களாக, ஒரு சுயத்துவத்தை இழந்தவர்களாகத்தான் இன்றைய ஒரு இளைய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் மிக்க கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே நாங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம்தான். ஒரு காலகட்டத்திலே எந்த ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலும் குழுக்களாக இணைந்து பலரினுடைய பங்களிப்போடு இடம்பெற்ற நிகழ்வுகள், விடயங்கள் எல்லாமே இப்பொழுது நிகழ்காலத்தில் நீங்கள் கூறியது போல இந்த 2000ஆம் ஆண்டிற்கு பிறகு வந்த இந்த நாங்கள் 2K கிட்ஸ், அதே நேரத்தில் ஜென்சி ஜெனரேஷன் என்றெல்லாம் நாங்கள் இப்பொழுது கூறுகின்ற இவர்கள் தனிமை விரும்பிகளாக மாறி ஒரு கையடக்க தொலைபேசிக்குள்ளோ அல்லது ஒரு மடிக்கணினிக்குள்ளே தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உட்படுத்தி, நான் முன்னரே கூறியது போல நாங்கள் கடந்து வந்த பாதை அல்லது நாங்கள் தொலைத்து கொண்டிருக்கின்ற எமது எதிர்கால சொர்க்கங்களை அவர்கள் மறந்து விட்டார்கள். இது அடுத்த கட்ட நகர்வாக, எவ்வளவுதான் நாங்கள் ஏஐ உலகத்திற்குள்ளே சென்றாலும், தொழில்நுட்ப யுகத்திற்குள்ளே சென்றாலும், அடுத்த கட்ட நகர்வுகளுக்குள்ளே சென்றாலும் கூட இந்த சமூக மேம்பாடு அல்லது அனைவருமே ஒன்றாக இணைந்து செய்யக்கூடிய பல வேலைகள் என்பது எதிர்காலத்தில் முற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டு ஒரு இயந்திரமயமாக்கலுக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோமோ என்கின்ற ஒரு பயம் இருக்கிறது. இப்படிதான் செய்தித்தாள்கள் இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கின்றன, வானொலிகள் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அனைத்துமே ஒரு வித்தியாசமான ஒரு டிஜிட்டல் உலகத்திற்குள்ளே சென்றும் பொழுது இந்த அற்புதமான நூல்கள் அல்லது நூலகங்களிலே பாதுகாக்கப்படுகின்ற இவ்வாறான விடயங்களையும் கூட ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பதற்கு கணினிமயப்படுத்த வேண்டிய ஒரு யுகத்திற்குள்ளே நாங்கள் சென்றிருக்கிறோம். நீங்கள் கூறியது போல இப்பொழுது பௌதிகவியலாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொழும்பு தமிழ் சங்கத்திலே ஏற்படுத்தி இருந்தார்கள். இருந்தாலும் நேரடியாக கள விஜயம் செய்து ஒவ்வொரு விடயங்களையும் அனுபவிப்பது, பார்ப்பது என்பது இப்பொழுது குறைந்து கொண்டு இருக்கிறது. ஏதேனும் ஒரு நிகழ்வுகள் ஏற்படுத்தியிருந்தாலும் கூட பெண்களினுடைய வருகை, இளைஞர்களுடைய வருகை, மாணவர்களுடைய வருகை என்பது எதிர்பார்த்த அளவு இல்லாமல் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஏதேனும் ஒரு நடவடிக்கை, எதிர்கால திட்டமிடலை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்களா? இப்போ எதிர்கால திட்டமிடலை மேற்கொள்வதாக இருந்தால், இப்போ நீங்களே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், இப்போ 80களுக்கு பின்னரான ஒரு அந்த ஜெனரேஷனை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இப்போ அவர்கள் வந்து இப்போ 2000க்கு பின்னரானவர்கள் தங்களுடைய கல்வியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 80க்கு பின்னரானவர்கள் தொழிலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய தொழிலிலே இருக்கின்றார்கள், குடும்பஸ்தர்களாக இருக்கின்றார்கள், குழந்தைகளோடு இருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் தங்களுடைய தொழிலை தக்க வைத்து கொள்ள, அதிலே முன்னேற, அந்த ப்ரொமோஷன், அதற்காக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் அவர்களுக்கு பணிச்சுமை, குடும்ப சுமை, பிள்ளைகளை பராமரிப்பது என்று இவ்வாறான ஒரு சிக்கலுக்குள்ளே, ஒரு சுழலுக்குள்ளே அல்லது அழுத்தத்துக்குள்ளே திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றவர்களை இவ்வாறான நிகழ்ச்சிகளிலோ அல்லது இவ்வாறான விடயங்களிலோ இணைத்துக் கொள்வது என்பது சாத்தியமா என்பதை நான் ஒரு கேள்வியாகத்தான் கேட்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால்
இப்போ அவர்கள் வந்து முன்னர் எங்களுக்கு ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு அது முற்றிலுமே அற்று போய்விட்டது. அப்போ முந்தி ஒரு வீட்டிலே ஒருவருக்கு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை பராமரிப்பதற்கு வீட்டிலே பல முதியவர்கள் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அவ்வாறான நிலைமையில் இன்றைக்கு தாய் தந்தை தான் அந்த பிறந்த பிள்ளையை பராமரிக்க வேண்டும், அல்லது பிள்ளையை பாடசாலைக்கு விட்டுட்டு அதை பின்னர் கொண்டு போய் காப்பகங்களிலே விட்டு அதன் பின்னர் டே கேர் அதை விட்டு அவர்கள் வேலை முடித்து வரும்போது தான் பிள்ளையை எடுக்க வேண்டி இருக்கின்றது. அப்போ இவ்வாறான நிலைதான் இன்றைக்கு பலதரப்பட்ட குடும்பங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, எங்கள் கண் முன்னாலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவர்களாலும் ஒரு சமூகத்தை நேசிக்கவோ அல்லது சமூக நிகழ்ச்சிகளிலே பங்கெடுக்கவோ இவர்களால் முடியாதிருக்கின்றது உண்மையிலே. குறிப்பாக அதை தான் நான் கேட்கிறேன். ஏனென்றால் உங்களை போன்றவர்கள் புதிய அங்கத்தவர்களாக தலைவர்களாக பொறுப்பேற்றவுடன் இன்னும் புதிய அங்கத்தவர்களை இணைத்துக் கொள்ள முற்படும் பொழுது இளைஞர்களை அந்த அங்கத்துவ பட்டியலுக்குள்ளே உள்வாங்குவது என்பது ஒரு பாரிய சவாலாகத்தான் இருந்திருக்கும். அது ஒரு பெரிய சவால் தான். இளைஞர்களை இணைத்துக் கொள்வது என்பது பெரிய சவால். ஏனென்றால் நான் குறிப்பிட்டது போல இளைஞர்கள் அவர்களுக்கான தங்கள் சொந்த வேலைகள் இருக்கின்றது அவர்களுக்கு. அவர்கள் அதை விட்டு நான் ஒட்டுமொத்தமாக எல்லா இளைஞர்களையும் நான் இதிலே குறை சொல்லவில்லை, என்ன இருக்கிறார்கள், ஒப்பீட்டளவில் மிக மிக குறைவு, இல்லாமல் இல்லை, ஆனால் ஒப்பீட்டளவில் மிக குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இப்பொழுது நீங்கள் கூறியது போல ஜூலை மாதத்தோடு உங்களுடைய இந்த தலைமைத்துவ பணி என்பது கொழும்பு தமிழ் சங்கத்திலே தலைவராக நிறைவு பெற போகிறது. ஜூன் மாதத்தோடு நிறைவு பெற போகிறது. இருந்தாலும் உங்களுடைய பணி என்பது நிச்சயமாக தொடரத்தான் போகிறது. 2004ஆம் ஆண்டிலிருந்தே ஒரு சாதாரண அங்கத்தவராக இணைந்து இப்பொழுது தலைமைத்துவத்தை பெற்றிருக்கிறீர்கள். அடுத்ததாக உங்களுடைய செயற்பாடுகள் என்பது இந்த தலைமைத்துவத்தை துறந்ததற்கு பிறகு எப்படி இருக்க போகிறது கொழும்பு தமிழ் சங்கத்தில்? நிச்சயமாக கொழும்பு தமிழ் சங்க பணிகளிலே என்னுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். அதனுடைய முன்னேற்றத்திற்கும் அதனுடைய தொடர்ச்சியான செயற்பாட்டுக்கும் என்னுடைய பணி தொடர்ந்து அங்கே நான் என்னுடைய பங்களிப்பை நிச்சயமாக செய்வேன். இந்த 84 வருடத்தில் உங்களுக்காக 22 வருடங்கள் தமிழ் சங்கத்திலே செலவு செய்திருக்கிறீர்கள், உங்களை நீங்கள் உட்படுத்தி இருக்கிறீர்கள். இந்த 22 வருடத்தில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் உங்களுடைய தலைமைத்துவத்தில் இந்த ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்த வேண்டும், நான் பொறுப்பில் இருந்தால் என்று எண்ணி இருப்பீர்கள் தானே? அந்த மாற்றத்தை நீங்கள் தலைவராக வந்த பின்பு ஏற்படுத்தி இருந்தீர்களா? நிச்சயமாக. அந்த குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய இலக்கிய நிகழ்வுகள், முதலாவதாக நான் எடுத்துக்கொண்டது தமிழ் ஆடல் என்கின்ற ஒரு புதிய நிகழ்ச்சி. அதற்கான ஒரு ஆய்வரங்கு, அதற்கான ஒரு சிறப்பு மலர் வெளியீடு, அதற்கான அளிக்கைகள் என்று அது ஒரு முற்றிலுமாக ஒரு புதிய நிகழ்வாக நாங்கள் அதை ஆரம்பித்திருந்தோம். அதே போல் இந்த பௌதிக மாற்றம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பௌதிக மாற்றம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. கொழும்பு தமிழ் சங்கத்தை பொறுத்தவரையில் எப்படி உங்களுடைய பெயர் என்பது இப்பொழுது பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் நான் முன்னர் கூறியது போல உங்களுடைய கணவர் அங்கு ஏற்படுத்திய மாற்றமும் கூட பலராலும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு விடயம்தான். இலக்கியமாக இருக்கலாம், சமூக மேம்பாடாக இருக்கலாம், தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் கூறியது போல இந்த திருக்குறளை மையமாக வைத்து தொடங்கப்பட்ட இந்த 1920ஆம் ஆண்டு வரலாற்றை கொண்ட கொழும்பு தமிழ் சங்கத்திலே திருக்குறளில் பாண்டித்தியம் பெற்றவராக உங்களுடைய கணவர் இருந்திருந்தார். அதே நேரத்தில் மலையகத்திற்கு பல மாற்றங்களை செய்திருந்தார். அங்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பொறுப்பிலும் இருந்தார். அவருடைய பெயர் என்பது அங்கு நீங்காத இடம் பிடித்த ஒரு பெயர். ஒட்டுமொத்த தமிழ் ஆய்வாளர்களும் அவருடைய பெயரை மறக்கவில்லை. அதற்கு பிறகு அவர் வகித்த அதே தலைமை பண்புக்கு நீங்களும் வரும் பொழுது உங்களுக்கு என்று ஒரு பயம் இருந்திருக்கும், அதை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும். காரணம், ஒரு குடும்ப தலைமை பண்பு என்பதை தாண்டி இவர் செய்ததை விட நான் சிறப்பாக செய்ய வேண்டும், அதற்கு தகுதியுடையவராக உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சவால் இருந்திருக்கும் தானே? அதை எப்படி வெற்றி கண்டீர்கள்? தலைமை பதவி என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அதுவும் இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய இந்த இவ்வாறான ஒரு பண்பாட்டு நிறுவனத்திலே ஒரு பெண் தலைமைத்துவம் என்பது ஒரு பெரிய சவால் தான். அந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து இன்றைக்கு பலரும் நினைத்திருந்தார்கள், நான் இடைநடுவிலே இந்த நெருக்கடிகளுக்கும் அழுத்தங்களுக்கும் பயந்து நான் இடைநடுவிலே இந்த பொறுப்பை விட்டு விலகி விடுவேன் என்று. ஆனால் நான் அப்படி விலகி விடாமல் நான் தொடர்ந்தும் அந்த 2 வருட கால பகுதியையும் பூர்த்தி செய்து ஒரு நல்ல முறையிலே இந்த சங்கத்தினுடைய தொடர்ச்சியான பணிக்கு என்னாலான பணிகளை செய்துதான் நான் இதனை நிறைவு செய்கின்றேன் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக தமிழ் மொழி இலக்கியம் என்றெல்லாம் கடந்து நீங்கள் ஒரு சட்டத்தரணி, அதை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
ஆம், நான் ஆரம்பத்திலே ஆசிரியையாக இருந்து பின்னர் என்னுடைய கணவர் ராஜகுலேந்திர அவர்களுடைய ஒரு உந்துதலாலே நான் சட்டத்தரணியானேன். சட்டத்தரணியாக இன்றைக்கும் நான் அந்த தொழிலிலே இருக்கின்றேன். அது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தொழில். அந்த தொழிலை நான் இன்றைக்கும் செய்து வருகிறேன். சட்டத்தரணி தொழில் என்பது ஒரு உழைப்பென்பதை தாண்டி, என்னுடைய கணவர் நடுக சொல்லுவார், உழைப்பென்பதை தாண்டி அது ஒரு மக்களுக்கான சேவையாக இருக்க வேண்டும். நிச்சயமா அதை நாங்கள் சேவையாக செய்து வருகிறோம். குறிப்பாக சட்டம் தொடர்பாக அதை அணுகுவது தொடர்பாக இன்று வரை எமது மக்களிடையே ஒரு பாரிய ஒரு புரிதலின்மை என்பது காணப்படுகிறது. இலகுவாக ஒரு சட்டத்தரணியை அணுகுவதற்கு அல்லது எந்த விதமான சட்ட ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் கூட நேரடியாக ஒரு சட்டத்தரணியை சந்தித்து அது தொடர்பான ஒரு தெளிவுபடுத்தலையோ ஆலோசனையை கூட பெற வேண்டும். சிலருக்கு ஆலோசனையை பெற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை எல்லாம் மறந்து சட்டத்தரணியிடம் சென்றால் நாங்கள் வழக்கு தொடர வேண்டும், அதை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும் என்கின்ற ஒரு பயத்திலேயே எந்த ஒரு சட்டத்தரணியையும் அவர்கள் நாடாமல் இருக்கிறார்கள். வெறுமனே ஆலோசனை என்பதும் கூட அந்த ஒரு விடயத்திலிருந்து ஒரு சட்டத்தை அல்லது ஒரு முறைப்பாட்டுக்கு செல்லாமல் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகள் என்பது இருக்கும். இவர்கள் தொடர்பாக உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியும்? அதாவது இப்ப சட்டத்தின் முன்னாலே எனக்கு சட்டம் தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. சட்டத்தை அறிந்திருக்க வேண்டியது எல்லா குடிமகனுடைய கடமை. ஆகவே அது பற்றின ஒரு அடிப்படை அறிவு என்பது எல்லோருக்கும் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சட்டத்துக்கு முன்னாலே சட்டம் எனக்கு தெரியாதுன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த சட்டம் அறியாதவர்களாகத்தான் எங்களில் பலர் இருக்கிறார்கள். சாதாரணமானவர்களுக்கு சட்டம் தெரிய வேண்டும் என்ற ஒரு அக்கறையின்மை இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு என்ற ஒரு தேவை வரும் பொழுது, ஒரு சட்ட தேவை ஒன்று வரும் பொழுது அவர்கள் நிச்சயமாக ஒரு சட்டத்தரணியை அணுகுவதன் மூலமாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம், அல்லது பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுபட்டு கொள்ளலாம். ஒரு 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 பிரச்சனையாக இருந்தால் இதற்கு வழக்கு வைக்க வேண்டுமா அல்லது வைக்காமலே இதனை தீர்த்து கொள்ளலாமா, இதிலிருந்து எப்படி வெளிவரலாம் என்கின்ற அந்த விடயங்களை எல்லாம் இவர்கள் சட்டத்தரணியின் மூலமாக, சட்டத்தரணி ஒருவரை அணுகுவதன் மூலம் அவர்கள் அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் கூட அவர்கள் தங்களுடைய பல பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எப்பொழுதுமே எந்த ஒரு சட்டத்தரணியையும் இலவசமாக அணுகக்கூடிய வசதி என்பது இருக்கின்றது தான். இலவசமாக என்று நான் முழுமையாக சொல்ல மாட்டேன். என்னால் சட்டத்தரணியை இலவசமாக அணுகுவதற்கு, அதாவது சட்ட உதவி ஆணைக்குழு இருக்கிறது, லீகல் எய்ட் கமிஷன். அப்போ லீகல் எய்ட் கமிஷனுக்கு நீங்கள் போனால் அங்கே நீங்கள் இலவசமாக நீங்கள் சட்ட உதவியை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கான வழக்குகளை செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரம் உங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளையும் அவர்கள் இலவசமாக வழங்குவார்கள். குறிப்பாக பலருக்கும் இது தொடர்பான சந்தேகம் இருக்கிறது. ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அல்லது ஒரு போலீஸிலே ஒரு முறைப்பாடு செய்தால் அதை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்துவது, அதில் வெற்றி பெறுவது எப்படி, அல்லது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது எப்படி என்று பல கோணங்களில் அவர்கள் தங்களை எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுக் கொள்வது என்பது தெரியாமல் தடுமாறுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு சட்டத்தரணியாக பொதுமக்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற ஒரு அறிவுரை என்னவாக இருக்கும்? அதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு பொதுமக்களாகி உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த பிரச்சனைகள் சட்டத்தோடு தொடர்புடைய பிரச்சனைகளாக இருந்தால், போலீஸ் நிலையங்களுக்கு போக வேண்டிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சட்டத்தரணியை நாடுவது உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு வாய்ப்பானதாக இருக்கும். அதிலிருந்து பெரும்பாலும் நீங்கள் உங்களுக்கு வசதி இல்லை, பணத்தை செலவழிக்க முடியாதுன்ற தருணத்திலே நீங்கள் சட்ட உதவி ஆணைக்குழுவை நாடலாம். பெரும்பாலும் சட்ட உதவி ஆணைக்குழுக்கள் அநேகமாக எல்லா நீதிமன்றங்களிலேயும் சட்ட உதவி ஆணைக்குழுவினுடைய கிளைகள் இருக்கின்றன. அப்போ அந்தந்த இடங்களிலே நீங்கள் சட்ட உதவி ஆணைக்குழுவின் உதவியை நீங்கள் நாடலாம். சட்ட உதவி ஆணைக்குழு உங்களுக்கு இலவசமாக சேவை செய்ய காத்திருக்கின்றது. குறிப்பாக ஏதேனும் ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதற்கான தீர்வுகளை சுமூகமான முறையில் தீர்த்து கொள்வதற்கு நாங்கள் அந்த வழிமுறைகளை தெரியாததனால்தான் இன்னும் பல சிக்கல்களை ஏற்படுத்தி அது ஒரு பாரிய பிரச்சனையாகவும் தீர்க்க முடியாத வடுவாகவும் மாறுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது. பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இறுதியாக ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு தாயாக, ஒரு ஆசிரியராக, ஒரு சட்டத்தரணியாக பல கதாபாத்திரங்களை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இதில் எந்த ஒரு கதாபாத்திரம் மிகவும் பிடித்ததொரு சந்தோஷத்தை ஏற்படுத்திய, மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது? இதில் எனக்கு என்னுடைய தொழில் மிகவும் பிடித்திருக்கிறது. ஒரு சட்டத்தரணியாக என்னுடைய சேவை, நான் ஏற்கனவே சொன்னது போல உழைப்பை தாண்டி அதை ஒரு சேவையாகத்தான் நான் பார்க்கிறேன்.
குறிப்பாக நீங்கள் வாழும் பலருக்கும் ஒரு சிறந்த உதாரணம் தான். எத்தனையோ வேலை பளுக்கள் இருக்கும். ஒரே நேரத்தில் சட்டத்திறனியாக முழு நேர வேலைகளையும் செய்ய வேண்டும், குடும்பத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக பல நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கி நீங்கள் அதிலே கலந்து கொண்டிருக்க வேண்டும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு வேலை பளுக்களுக்குள்ளே இவை அனைத்தையுமே சமாளிக்க வேண்டும். இருந்தாலும் பலருக்கு இது தொடர்பான ஒரு அழுத்தம் இருக்கிறது. ஏதேனும் ஒரு வேலையை செய்தாலும் கூட அவர்கள் ஒரு அழுத்தத்திற்கு உட்பட்டு வீடுகளிலேயே தங்கியிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே உங்களை போன்றவர்கள் தான் நிகழ்காலத்தில் உதாரணமாக மாறியிருக்கிறீர்கள். பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். குறிப்பாக கொழும்பு தமிழ் சங்கத்தினுடைய வரலாறு, அதனுடைய நிகழ்கால நிதர்சனம் எப்படி இருக்கிறது, சட்டங்களை எப்படி அணுகுவது என்கின்ற பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.